ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி வீடியோ ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான சீனி சம்பல் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மெல்லிஸாக நான் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் அந்த வெங்காயமெல்லாம் வேகும். இதுக்கு நீங்கள் விரும்பினா சிவப்பு வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு கிடைக்காதனால நான் வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பேனில் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு சூடானோன்னே கடுகு வெடிக்கணும். அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். அப்புறமா 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்படி எண்ணெயில் மஞ்சள் வதங்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது உங்களுடைய சீனி சம்பலுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் நீங்கள் கட்டாயம் இதை சீனி சம்பல் செய்யும்போது இதை செய்யுங்க. ஸோ இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா முறைப்படி செய்யப்பட்ட மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான புளிக்கரைசல் நான் விட்டுக்கிறேன். ஸோ புளிக்கரைசலில் தண்ணி இருக்குது. அதனால் இந்த தண்ணியே வெங்காயத்தை வேக விடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பினவங்க மாசி சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் மிளகாய் கட்டர்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதங்க விடுவோம். அப்புறம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் வெங்காயம் வேகும் அளவு இதை வேக விட்டு எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த சீனி சம்பல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.